அனைவருக்கும் வணக்கம். ஆ, சில கதைகள் கேட்கறக்கு நல்லாயிருக்கும். சில கதைகள் வாசிச்சா நல்லாயிருக்கும். ஆ, கதை பொறுத்தவரைக்கும் யார் கதை சொல்றாங்களோ, அவங்க தான் கதாநாயகன். அவங்க சொல்லக்கூடிய அந்த சுவாரஸ்யத்தில தான் அந்த கதையினுடைய கரு அடங்கியிருக்கு. சரி, இப்போ ஒரு கதைய நான் வாசிக்கிறேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணும் லூசு இல்ல. அதுக்காக என்ன நானே புத்திசாலின்னு சொல்லிக்கிறதா? என்னா எனக்கு குடுத்துருக்க வேலைய ஒழுங்கா தான் செய்றேன். அதில சின்ன மிஸ்டேக் சொல்ல முடியாது. எங்க முதலாளிக்கு, மேனேஜர் சாருக்கு எல்லாருக்கும் என்கிட்ட ரொம்ப பிரியம். அதான் சார் நவஜோதி ஹோட்டல்னு சொன்னா தெரியாதவங்க யாரு? அந்த ஹோட்டல்ல 3வது மாடியில நான் இருக்கேன். பேரு பாண்டியன். சும்மா ரோட்டுக்கா போயிட்டுருக்கும்போதே அப்படி பார்த்தா நான் உன் கண்ல அம்புட்டுக்குவேன். ஆனா நம்மகிட்ட ஒரு பழக்கம். நல்லதோ, கெட்டதோ யாருக்கிட்டயும் அனாவசியமா பேசிக்க மாட்டேன். நான் பேசுறதே இல்ல. பின்ன என்னா சார்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப பேசுறவன நம்பவே கூடாது சார். அவனுக்கு புத்தியே இருக்காது. பேசாம இருக்கிறவனையும் நம்பக்கூடாது சார். ஏன்னா அவன் பெரிய ஆளு. சமயம் பாச்சா ஆளையே தீர்த்துப்புடுவான். "அந்தா பெரிய ஹோட்டல்ல நீ இன்னாடா பாண்டியா பண்றே?" அப்படின்னு கேட்பீங்க. ஐயா தான் அந்த 3வது மாடியில வெயிட்டர் பாய். "என்னா சார் வெயிட்டர் பாய்னா கேவலமா போச்சா? நீ கூட போட மாட்டே சார். அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸு, இடுப்புல கட்டியிருக்க பெல்ட் இருக்கே அசல் சிலுக்கு. சார் சில்க்கு. பொத்தானெல்லாம் சும்மா பள பளன்னு ஒரு தடவ நம்ம கண்டுக்குன்னு போ சார். யாரு வேணாலும் வரலாம். ம். ரூம் வாடகை ரூ. 15 தான். மாசத்துக்கான கேட்காதே சார். இவன் யார்றா சுத்த நாட்டுப்புறம்னு கேலி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 15. நைனா ரூமெல்லாம் படமாசா இருக்கும். சோஃபாவுங்க இன்னா, கட்டிலுங்க இன்னா, கண்ணாடிங்கண்ணா, பாத்ரூம் கண்ணாடிங்க வேற. ஷவர் பாத்து, சுடு தண்ணி, பஸ் தண்ணி. வேற என்ன வேணும்? மணி அடிச்சா நான் ஓடியாந்துருவேன். ஒரு தடவ வந்து தங்கி பாரு சார். படா மஜாவா. அப்பதான் நான் கண்டுக்குவேன். ஒரு தடவ 3வது மாடியில வந்து தங்கு சார். மத்த பசங்க மாதிரி தலைய கீழயே சொரிஞ்சுக்கின்னு பர்ச்சேஸ்லாம் கேட்க மாட்டேன். குடுத்தாலும் வாங்க மாட்டேன். அதில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 3வது மாடியிலேருந்து ரூஃப் கார்டனுக்கு போறதுக்கு ரொம்ப சுலுவு. நான் ஏன் இம்மா கம்பல் பண்ணி கூப்பிடுறேன்னு யோசிக்கிறியா? ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கணும். அதுக்கு தான். என்னா விஷயம்னு கேட்பீங்க. வந்தா தானே சொல்லலாம். முன்ன மாதிரிலாம் இப்ப இல்ல. முன்னெல்லாம் புதுசா யாராச்சும் வந்துட்டா, சார் ஒரு கடுதாசி எழுதணும், ஒரு கடுதாசி எழுதணும்னு காகிதத்த கையிலேயே வச்சுக்கின்னு படா பேஜார் குடுப்பேன். இப்ப அப்படிலாம் இல்ல. நீங்க பயப்படாம வரலாம். கடுதாசி சொன்னப்புறம் ஞாபகம் வருது. என்கிட்ட அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் எழுதி வாங்கின கடுதாசி நெறையா கிடக்குது. எல்லாம் நனஞ்சு, எழுத்தெல்லாம் கலைஞ்சு புடுது சார். எப்படி நனஞ்சது? அழுது அழுது நனஞ்சது சார். இப்பல்லாம் நான் அழுவுறதே இல்ல. அதெல்லாம் நெனச்சா சிரிப்பு வருது. அப்பல்லாம் எனக்கு என்னவோ ஒரு வேகம் பொறந்துடும். கடுதாசி எழுதலைன்னா தலையே வெடிச்சு போற மாதிரி. கடுதாசி யாருக்குன்னு கேட்குறியா? ஊர்ல இருக்கிற எங்க மாமாக்கு தான். எங்க மாமன நீங்க பார்த்ததில்லையே சார். அவர் பெரிய ஜவான். மீசைய பார்த்தாலே நீங்கலாம் பயந்துருவீங்க. அவர நெனச்சா இப்ப கூட எனக்கு கொஞ்சம் தில்லு தான் சார். தோ இம்மா ஒசரம். நல்ல பாடி. அந்த ஆளு பட்டாளத்துக்கு போனவரு சார். சண்டையில கொலையெல்லாம் பண்ணியிருக்காராம். 10 ஜப்பான்காரன்கள கையாலேயே புடிச்சு அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டாராம். அவர் தான் சார் என் மாமன். ஏன் சார் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும். கொலை பண்ணா ஜெயில்ல புடிச்சு போடுறாங்களே, பட்டாளத்துக்கு போய் கொலை பண்ணா ஏன் சார் ஜெயில்ல போடுறதில்ல? எங்க மாமன புடிச்சு ஜெயில்ல போடணும் சார். அப்போ பார்க்கறக்கு ரொம்ப நல்லாருக்கும். கம்பிக்கு அந்த பக்கம் மாமன் நிக்கும். நான் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு, வேணும்னு வேணும்னு கட்டைக்கு வேணும்னு விளக்கங்கட்டைக்கு வேணும்னு ஒழுங்கு காட்டி சிரிப்பேன். அம்மாடி! அப்போ பார்க்கணும் மாமன் மூஞ்சிய. மீசைய முறுக்கிட்டு நான் நிப்பனா அங்க. ஒரே ஓட்டம். ஏய் எதுக்கு ஓடணும்? அதான் நடுவால கம்பி இருக்கே. பயப்படாம நின்னுக்கிட்டு சிரிப்பேன். மாமனுக்கு வெறி புடிச்சு கோவம் தாங்காம கம்பியில முட்டிக்கிட்டு, ஜெயில் கம்பி எம்மா ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. இவர பலம் அதுகிட்ட நடக்குமா? மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டும். ச்சீ! இது என்ன நெனப்பு? பாவம் மாமன். என்னமோ கோவத்துல என்ன வெட்டுறதுக்கு வந்துடுச்சு. அதுக்கு என் மேல ரொம்ப ஆசை. அம்மா, அப்பா இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்கினது அதுதானே. மாமன்கிட்ட "உனக்கு என்னாடா இம்மா கோவம்?" கேட்பீங்க. அதான் சார் விஷயம். மாமனுக்கு ஒரு மவ இருக்கா சார். அவள நான் தான் கண்ணாலம் கட்டிக்கணும்னு மாமன் சொல்லுச்சு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது என்ன சார் கண்ணாலம் கட்டிக்கிறது? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன ஆளு? படா கில்லாடியாச்சே உடுவானா? ஆச்சா போச்சா அறுத்து புடுவேன், வெட்டி புடுவேன்னு மிரட்டுனான்.
அவன் பிளான் என்ன தெரியும்? கத்திய கையில வச்சுக்கின்னு, "கட்டுடா தாலியன்னு" சொல்றது. இல்லைன்னா ஒரே வெட்டு. கல்யாண பந்தல்ல என்ன பலி கொடுத்துறதுன்னு. இதெல்லாம் கேட்டவுனே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவன் செய்வான் சார், செய்வான். எங்க மாமன் மவ தான் என்கிட்ட வந்து ரொம்ப பிரியம் சார். 2 பேரும் சின்னதுலேருந்து ஒண்ணா விளையாடினவங்க சார். அது வந்து அழுதுகிட்டே சொல்லுச்சு, "மச்சான் என்ன கல்யாணம் கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா பரவால்ல. நீ வந்து இஷ்டம் இல்லாட்டி கட்டிக்காம என்னா பிரயோசனம்? மாட்டேன்னு சொன்னா உன்னை வெட்டி போடுவேன்னு" அப்பன் சொல்லுது. அப்பன் குணம் தான் உனக்கு தெரியுமே. "நீ எங்கேயாவது போயிடு மச்சான், நீ எங்கேயாவது போயிடு மச்சான்னு" வள்ளி அழுவும்போது, அதான் அது பேரு. ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு, இவ்வளவு ஆசை வச்சிருக்காளே, இவள கட்டிக்கினா என்ன? அப்படின்னு. ஆனா, அந்த கொலைகாரன் அவள கட்டிக்கிட்டா, அவன் ஆனா ஊனா வெட்டுவேன், குத்துவேன், கத்திய தூக்கிட்டு வருவானேன்னு ரயில் ஏறி மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். ரயில் சார்ஜுக்கு கையில கொஞ்சம் பணம் குடுத்தது வள்ளி தான். பாவம் வள்ளி. எங்கனாச்சும் கல்யாணம் கட்டிக்கின்னு நல்லபடியா வாழணும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் கடிதாசி எழுதணும். அடிக்கடி தோணும். தோணும் போதெல்லாம் யார்கிட்டயாவது போய் சொல்லி எழுத சொல்றது. எழுதி எங்க அனுப்புறது? அப்புறம் மாமனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன தேடிக்கிட்டு வந்துட்டா என்ன பண்றது? நெனச்சுக்கின்னே பேசாம வச்சுக்குவேன். ஆனா பாவம் வள்ளி பொண்ண நெனச்சுக்கினா வருத்தமா இருக்கும். அவள கண்ணாலம் கட்டிக்காம போனோமேன்னு நெனச்சா அழுகையா வரும். நானே கல்யாணம் கட்டிக்கலையே, அவளை கட்டிக்க போறவன் ஓடியாந்துட்டானே, வேற எவன் வந்து அவள கட்டிக்க போறான்? யாரு கண்ணாலம் கட்டாம அவ வாழ்க்கையே வீணா போடுச்சே! நெனச்சு நெனச்சு வெடிச்சு போற மாரி வருத்தமா இருக்கு சார். பொண்ணுன்னு ஒருத்தி பொறந்துட்டா, அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் பொறக்காமலா போட்றான்? எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தன் இருக்கான் சார். அந்த கடுதாசில ஒண்ண எடுத்து படிக்கிறேன். கேட்கிறியா சார்? "தேவரீர் மாமாவுக்கு சுபம். உன் சுபத்தையும் உன் மவள் அன்பு மிக்க வள்ளியின் சுபத்துக்கும் எழுத வேண்டியது. உன் மவளை நான் கட்டிக்கலைன்னு மனசுல ஒண்ணும் வருத்தம் வச்சுக்காத. இவ்வளவு நாள் வள்ளிக்கு கல்யாணங்காட்சி எல்லாம் நடந்து புள்ள குட்டியோட புருஷன் வீட்ல வாழும்னு நினைக்கிறேன். என்னா பண்றது? நான் குடுத்து வைக்கல. அதுக்காக எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது. இந்த ஜென்மத்துல இல்லாங்காட்டியும் அடுத்த ஜென்மத்துல நான் வள்ளிய தான் கல்யாணம் கட்டிக்குவேன். ஆனா அப்பவும் அவளுக்கு அப்பனா நீயே வந்து பொறக்காம இருக்கணும். இங்க நான் ஏதாவது ஒரு நல்ல பொண்ண பார்த்துக்கிட்டேன். கிடைச்சதும் கல்யாணம் உனக்கு காகிதம் போடுறேன். சமாச்சாரத்துக்கு வந்ததும் நேர்லே வந்து எனக்கு கல்யாணம் கட்டி வைக்க வேணும். கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உன் அக்கா மகன் பாண்டியன். நான் சொன்னத அப்படியே எழுதி கொடுத்தா சார். அவர் யாருன்னு கேட்குறியா? எத்தனையோ பேர் எழுதி குடுத்தாங்க. யாருன்னு சொல்றது? எழுத படிக்க தெரியாது. கடிதாசி எழுதும்போது சொன்னத தான் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு திருப்பி சொல்றேன். இல்லைன்னா நான் ரொம்ப படிச்சு கிழிச்சேன். நெனச்சு பார்த்தா வள்ளி பொண்ணுக்கு என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி தோணுது. அந்த சமயத்துல தனியா குந்திக்கின்னு அழுவேன். நம்ம மேனேஜர் சார் இல்ல, ஐயரு. அவர் என்ன பார்த்து ஒரு நாள் சொன்னாரு, "இவன் ஒரு கேரக்டர்" அப்படின்னு. என்னான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப அழகு சார். நெசமாத்தான். என்ன மாதிரி இன்னொரு அழகான மனுஷன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் அவ்வளோ அழகு சார். என்ன பத்தி நானே எப்படி சார் ஒரேடியா சொல்லிக்கிறது? அதுக்கு தான் சொல்றேன். ஒரு தடவ இங்க வந்துட்டு போங்கன்னு. கடிதாசி எழுதுற பழக்கத்த எப்படி விட்டேன்னு கேளுங்க சார். சுகுணா இல்ல சார்? சுகுணா சினிமால ஆக்ட் குடுப்பாங்களே! பெரிய ஸ்டார். அந்த அம்மாவ நீங்க பார்க்காமயா இருந்திருப்பீங்க? படத்துலயாவது பார்த்துருப்பீங்க. அதான் அந்த அம்மா படம் எல்லாம் பத்திரிக்கையிலயும் வந்துச்சே. கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன உடனே அதுக்கு முதல் நாள் நம்ம ஹோட்டல்ல இங்க தான் 3வது மாடியில 9ஆம் நம்பர் ரூம்ல தங்கியிருந்தாங்க. பாவம் 10 வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும், பணமும் எல்லாம் அவ்வளோதான் சார். ஆனா நேர்ல பார்த்தா அடடா! அம்சம்னு இருப்பாங்க. சார் அவங்களுக்கு கடைசியில காலத்துல சான்ஸே இல்லையே! ஏன் சார்? நான் யார்கிட்டயும் பேசாதவன். ஆனா அவங்க கிட்ட மட்டும் ஏனோ ரொம்ப பேசுவேன். அவங்களுக்கும் என்கிட்ட ரொம்ப ஆசை. அதுக்காகத்தான் இங்க வந்திருக்காங்களாம். எதுக்கு? அதான் பழைய மாதிரி மறுபடியும் பேரும், பணமும் எடுக்கிறதுக்காக. நான் என்னென்னவோ திட்டமெல்லாம் போட்டாங்க சார். யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் என்னா தெரியுது? அவங்க யார் யாரையோ புடிச்சு சினிமா படம் பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க சார். அதுல ஒரு ஆளு என்னைய கேட்டான் சார், "ஏன்பா நீ படத்துல ஆக்ட் குடுக்குறியா? ஹீரோ பர்சனாலிட்டிக்கு இருக்கியேன்னு." நானும் ஈன்னு இழிச்சுக்கின்னு அப்புறம் அந்த சுகுணாம்மா தான் சொன்னாங்க, "பாண்டியா நீ குழந்தை. சினிமாலாம் உனக்கு வேணாம். அது உன்னை பாழாக்கிடும்" அப்படின்னு. அவ்வளவுதான். நமக்கு உதறல் எடுத்துருச்சு. சரி அந்த ஆசையே விட்டுட்டேன். 2, 3 நாள்ல நான் ரொம்ப சிநேகம் ஆயிட்டேன். அவங்களோட வள்ளி,
அவங்க கூட வள்ளி அதெல்லாம் அந்த ஆசை மாதிரி அவங்க மேலேயும் லேசா ஆசை உண்டானுச்சு. ஜன்னல் வழியா அவங்க முகம் தெரியறது இடத்துல நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் சிரிப்பாங்க, நானும் சிரிப்பேன். அன்னைக்கு பார்த்து எனக்கு மாமனுக்கு கடிதாசி எழுதணுங்கிற ஆசை வந்துருச்சு. காகிதத்தை எடுத்துக்கிட்டு சுகுணா அம்மா கிட்ட போனேன். அந்த அம்மா சந்தோஷமா கூப்பிட்டு உட்கார சொல்லி கடிதாசி எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருந்துச்சு. அந்த புஸ்தகம் இங்கிலீஷ் புத்தகம். எனக்கு படிக்க தெரியாதே ஒழிய, எது இங்கிலீஷ் எழுத்து, எது தமிழ் எழுத்துன்னு நல்லா தெரியும். இங்கிலீஷ் எழுத்து தான் சார் ரொம்ப அழகு. தமிழ் நல்லாவே இல்ல. என்னமோ புழு நெளியிற மாதிரி. அந்த சுகுணா எப்பவுமே ஏதாவது புஸ்தகத்த படிச்சுக்கின்னே இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நம்ம ஐயர் இல்ல மேனேஜர். அவர் என்னை பார்த்து, "இவன் ஒரு கேரக்டர்ன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?" சுகுணா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, "அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்ல" அப்படின்னு. அவங்க சொன்ன அந்த அர்த்தத்த அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல. ஆனா அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு. நான் என்ன சார் அப்படியா? அந்த சுகுணா சொல்லுவாங்க, என் கண்ணு ரொம்ப அழகாம். என் உதடு, கீழ் உதடு இல்ல, அது ரொம்ப அழகாம். நான் மன்மதனா. எனக்கு அவங்க அப்படி சொல்லும்போது உடம்பெல்லாம் என்னவோ செய்யும். எனக்கு அவங்க மேல ஆசை. ஆசைன்னா காதல் உண்டாயிடுச்சு. ஓ சார்! எனக்கு வெட்கமா இருக்கு. அன்னைக்கு கடிதாசி எழுதுறப்போ நான் என் மனசுக்குள்ள இந்த ஆசைய சொல்லிப்புட்டேன். கொஞ்சம் கூட பயப்படல. அவங்க முகத்த பார்த்தப்போ அப்படி ஒரு துணிச்சல். ஆனா எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு சார். என் மூஞ்சிய பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு என்னை கட்டிப்பிடிச்சு அவங்க அந்த சுகுணா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் அழுவுறேன், அவங்களும் அழுவுறாங்க. எனக்கு ஏன்னே புரியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, "அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பாக்கியசாலி தான். ஆனா என்னுடைய வெளி வேஷத்தைக் கண்டு நீ மயங்காதே. நான் வெறும் சக்கை, விஷச்சக்கை. ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய இன்பம் எதுவும் என்கிட்ட இல்ல. உன்னை அடையறதுக்கு நான் கொடுத்து வைக்கல. அந்த பாக்கியம் இருந்தும் இல்லாம போன மாதிரி. அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அடையலாம்." இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கினே என் கையில முகத்தை புதைச்சிக்கிட்டு கதறிட்டாங்க கதறி. யாரு அவங்க? பெரிய சினிமா ஸ்டார் சார். பாவம். அடி அநியாயமா புட்டாங்களே சார். அவங்க கொடுத்த மோதிரம் ஒண்ணுதான் விரல்ல கிடைக்கே. ஆனா அந்த அம்மா ஐயரு என்ன சொல்ற மாதிரி அவங்களும் ஒரு கேரக்டர் தான் சார். ஆனா அவங்க செத்தப்போ நான் வருத்தப்படலை சார். நான் எப்ப சாகுறதுன்னு தான் அடிக்கடி யோசிக்கிறேன் சார். இதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நான் யார கண்ணாலம் கட்டிக்கிறது? வள்ளியவா, சுகுணாவையா? இந்த ஜென்மத்துல நான் சுகமா தான் சார் இருக்கேன். அடுத்த ஜென்மத்தை நினச்சிக்கினா ஒன்றுமே புரியல சார். இதைய பற்றி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் சார் இந்த பக்கம் வந்தால் வாங்க சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் சிரிக்கிறாங்க சார். நீ ஒரு கேரக்டர் தான்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கேரக்டர் தான் சார். நீ என்ன சார் சொல்கிற? இந்த கதையோட பேர் நீ என்ன சார் சொல்கிற. கதை ஆனந்த விகடனில் 1959 வெளிவந்தது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்தில் கேரக்டர் தான் இல்லை. ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களுக்கு எல்லையே இல்லை. அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த மர்மம் அது ஒரு மாதிரியான மாயாஜாலம். அது நம்மளை மயக்கிடுது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.